ஏழரை சனியோட தாக்கம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ கரண்டா பதில் சொல்லக்கூடிய கரெக்டான ஆட்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா 7.5 வருஷத்துல 7.25 முடிச்சுட்டேன், 3 மாசம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றவங்க மகர ராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் வரப்போற 2025 மார்ச்ல 7 சனி முடியுதுங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல இருந்து நீங்க பார்த்திருக்கலாம், அடுத்த வருடமும் அது கண்டினியூ ஆகி நடக்குங்க. என்னன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. ஃபேமிலியில சுப செலவுகளா இருக்கலாம், இல்ல இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்றது, அது எல்லாமே இந்த வருடம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் நல்லா வரும். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன ரெமெடி பண்ணா எங்களுக்கு வந்து நல்லா போகுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய ரெமெடிஸ் ஹலோ எவ்ரிவன், 2025 மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 7.5 சனியோட தாக்கம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய, இப்போ கரண்டா பதில் சொல்லக்கூடிய கரெக்டான ஆட்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா 7.5 வருஷத்துல 7.25 முடிச்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன், இன்னும் 3 மாசம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றவங்க மகர ராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் வரப்போகிற 2025 மார்ச்ல 7 சனி முடியுதுங்க. ஸோ உங்களுக்கு ரிலீஃப்கான டைம். அண்ட் இப்போவே பார்த்துருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா எப்போவுமே 7 சனி முடியும் போது நல்ல காரியம் பண்ணிட்டு போவார். அப்போது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் வந்து முக்கியமாக காஷியஸாக பார்த்துக்கணும், எந்தெந்த விஷயம் பாசிட்டிவாக நடக்கும், எந்தெந்த விஷயம் நெகட்டிவாக நடக்கும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட நியூ இயர் மெடிடேஷன் டிசம்பர் 31 எங்களோட லைவ் மெடிடேஷன் நடக்குது. முக்கியமாக யாரோட அருளை பெறுறதுக்கு இந்த மெடிடேஷன்னா, வாராகி அம்மனோட அருள் பெறுறதுக்கு கணேசர் நம்மளோட பிள்ளையார், அதாவது இந்த வரப்போகிற வருடம் எப்படியெல்லாம் நல்லபடியாக நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போய் அதுக்கான அந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது அது நமக்கு இந்த வருடம் ஃபுல்லாக அது எதிரொலிக்கும். அதற்காக தான் நம்ம இந்த மெடிடேஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் போய் ஷார்ட்ஸில் பாருங்கள், நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்ததை ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கோம். சும்மா எல்லாருக்கும் கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. யாரெல்லாம் டிசர்விங்காக இருக்கா, யார் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறா. இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஆமாங்க இதெல்லாம் எனக்கு இருந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த கன்ஃபார்ம் பண்ணும்போது அது மீதி பேருக்கும் உபயோகமா இருக்கும். ஓகே இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு உபயோகமா இருக்கும்ல, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம மகரம் பார்க்கலாம். 7.5 சனி. 7.5 சனி மகர ராசிக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து மகரம் பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி. ஸோ அவருக்கு மகரம் பிடிச்ச ராசி. அப்போ பிடிச்ச ராசியா இருந்தால் எதுக்குங்க எங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம அப்பா நமக்கு கண்டிப்பு காமிச்சு நம்மளை நல்வழிப்படுத்த ட்ரை பண்றாரோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பு காமிச்சு உங்களை நல்வழியில கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் நம்ம மாத்திட்டோம்னா அவர் அதுக்கு மேல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவாரு. இப்ப நெகட்டிவ்ஸ் சொல்லும் போது அது மட்டும் தானே நான் பாசிட்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட கேரக்டர்ல யூனிவர்ஸ் எதிர்பார்க்கறது அதை விட ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சி. நம்ம வந்து இப்போ நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறோம், எனக்கு பிடிச்சவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன், அது நான் பண்ணால் போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது. நீங்கள் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறது நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் பார்த்துக்கிறதுக்குன்னா இல்லைங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கும் நீங்கள் ஏதோ செய்யணும். அந்த மாதிரி அட் எவ்ரி லெவல் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது எல்லாருக்குமே. அட் எவ்ரி லெவல் நீங்கள் வந்து ஒரு லெவல் வந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும், உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். அப்போது நீங்கள் ஈஸியாக உங்களை மாற்றிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக நடக்கும். சரி, 2025 வருடம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டுத்தொகை 9 வருது. 9 சாதாரண நம்பரா இல்லை, 9 வந்து அதர்வள்ளி நம்பர். அப்போ 9 வந்து எத்தனை தடவை நீங்கள் கூட்டினாலும் 9 + 9 18 வந்தால் திரும்ப என்ன வருது, 9 தான் வருது. 1 + 8 9ன்னு வரும்போது உங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குருமார்கள் தேடி போய் அவங்க கிட்ட வாங்குற அறிவுரைகளால் உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்கிறது. நீங்கள் கோயில் போய் அந்த கோயிலுக்குன்னு நீங்கள் வேண்டின விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த அந்த கோயிலுக்குன்றதை செய்யும்போது அந்த நல்ல விஷயங்கள் நடக்குது.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2 விஷயம், அதாவது குருமார்கள், கோயில், இது 2த்தையும் தாண்டி 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தேடல், நாலேஜுக்கான, ஞானத்துக்கான தேடல். அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த 3வது விஷயம் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இந்த 3 விஷயம் நீங்க குருன்னு வரும்போது, நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு தாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் மட்டும்தான் குருவான்னு கேட்டிங்கன்னா இல்ல. அஸ்ட்ராலஜர் ஆப்வியஸா உங்களுக்கு கைடன்ஸ் குடுப்பாங்க. ஆனா, உங்களுக்கு உங்க வீட்ல இருக்க பாட்டி ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். உங்களோட குழந்தைகள் வந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் புரிய வைக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் நல்ல விஷயம் சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் குரு தான். சரி, அப்ப மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க எது சொன்னாலும் அத கேட்டு நடந்துக்கிறவங்க. ரொம்ப ரெஃப்யூஸ் பண்றவங்க இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதையும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்றவங்களும் இவங்க தான். ஒரு குழந்தை கேட்டுக்கிற மாரி, ஒரு 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 சின்ன குழந்தைகிட்ட நீங்க ஒரு 4 விஷயம், "இன்னைக்கு இத போய் செய், அத போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது குடு குடு அது பாட்டுன்னு போய் எடுத்துட்டு வந்து குடுக்கும்ல. அந்த மாரி தான் இவங்க இருப்பாங்க. ஸோ, இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த இந்த வருடத்துல இருந்து நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்த வருடமும் அது கன்டின்யூ ஆயி நடக்குங்க. என்னன்னா, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வரது. ஃபேமிலியில சுப செலவுகளா இருக்கலாம். இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நான் செலவு பண்ணேன். இல்ல ஏதோ ஒண்ணு ரிப்பேர் ஆயி நான் செலவு பண்ணேன். 2 விதமான செலவுகள் வரலாம். நல்லதா, கெட்டதான்றது உங்க ஜாதகத்த பார்க்கும்போது தெரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய முயற்சிகள் நீங்க போடுறது. அதுவும் எப்போ அதுக்கு அதீத எனர்ஜிகள் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் டூ மே டைம் வந்து நெறைய எனர்ஜி அதுக்கு போடுவீங்க. நீங்க ஒரு ஹாபி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஹாபிய டெவலப் பண்ணி பிசினஸா மாத்துறது. இல்ல நீங்க நான் சுய தொழில் ஆரம்பிக்கிறேன்னு இவ்ளோ நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல அப்டின்னா, அந்த ஆரம்பிக்கிறதுக்கான டைம் ஈஸியா சேர்ந்து வருது. நான் இவ்ளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. என்னோட உழைப்பு ஃபுல்லா என்னோட கம்பெனி தான் வாங்கிட்டு இருக்கு. என்னால வந்து என்னோட உழைப்புனால எனக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், அதுக்குமே உங்களுக்கு இந்த டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க வேற என்னென்ன விஷயம் இந்த டைம்ல பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்த்துக்க வேண்டிய அந்த விஷயம் உங்க ரிலேஷன்ஷிப் வித் சிப்லிங்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ், வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, இவங்களோட எந்த பிரச்சனைகளும் வராம நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். அந்த மாதிரி ஹெல்ப் கேட்குற சிச்சுவேஷன்ஸ் வந்தது. உங்க ஆ, கூட பொறந்தவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா, நீங்க இந்த டைம்ல வந்து பண்ணிடுங்க அத. இந்த வருடம் அது வந்ததுன்னா பண்ணிடுங்க. அவங்க வந்து ஹெல்ப் கேட்கலங்க. சனி பகவான் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ, நீங்க அத பண்ணிடுறது மூலமா நெறைய செலவுகள், நெறைய டிஃபிகல்டீஸ்லேருந்து உங்கள காப்பாத்திக்கிறீங்க. அவங்க வந்து கேட்டு ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பேட்டர்ன். இது ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் கூட சொல்லலாம். ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க அந்த ஹெல்ப் பண்ணி முடிச்சு, அது எந்த விதமான ஹெல்ப்பா இருக்கலாம். ஒரு சின்ன ஹெல்ப், நான் வெளியில போறேன், நீங்க வீட்டுக்கு வந்து என் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு ஒரு சின்ன ஹெல்ப்ல இருந்து, எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுதுங்கன்னு சொல்ற அந்த ஹெல்ப் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உங்களோட கெரியர் growth நடக்கும். அதாவது நீங்க இவ்ளோ நாள் நீங்க ரிப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மேனேஜர் ஆகணும்னா உங்களுக்கு மேனேஜர் ஆகுற growth கிடைக்கும். இல்ல ப்ரமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ரமோஷன். இல்ல நீங்க சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பண்ணல அப்படின்னா, அந்த சுயதொழில் ஆரம்பிச்சு பண்றது. ஸோ, ஹெல்பிங் தெம் இஸ் ஈக்குவல் டூ யுவர் growth இந்த டைம்ல. இத தவிர வேற என்னென்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கறதுக்கான நல்ல டைம். இந்த வருடமும் நல்லா இருக்கு. அடுத்த வருடமும் நல்லா இருக்கு. ஸோ, நீங்க இத யூஸ் பண்ணி ஆம், உங்க வீட்ல வந்து நீங்க ரொம்ப நாளா குழந்தை பொறக்கணும்னு வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல வந்து அதுக்கான நல்ல காரியங்கள் நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க ஜாதகமும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணும். உங்க ஜாதகத்துல இந்த டைம் இருக்காதுன்னு சொன்னா இருக்காதுங்க. அதுக்கு உங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. பட் ஓவராலா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷமும் அதாவது மிட் ஆஃப் திஸ் இயர்ல இருந்தே அது நல்லா இருக்க சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இது மெயின்லி ஃபார் பீப்புள் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவா போகும். ஆனா நீங்க எப்போ பார்த்துக்கணும்னா, செகண்ட் ஆஃப் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அந்த ரிலேஷன்ஷிப்ல டெஸ்டிங் டைம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்.
ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 7.5 வருஷம் போட்ட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறது அடுத்த வருஷம் தான் இருக்கும். அதுக்கான ரிசல்ட் ப்ரமோஷனாக இருக்கலாம், க்ரோத்தாக இருக்கலாம், புதுசாக நீங்கள் ஒரு முயற்சி ஆரம்பித்து அதை நல்லா போகிறதா இருக்கலாம். இது எல்லாமே அடுத்த வருஷம் நடக்கும். எந்த அளவுக்குன்றது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹாரோஸ்கோப். அண்ட் அகெயின் நீங்கள் மீதி விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பார்த்துட்ருக்கேங்க, எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் இந்த வருடம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு தொலைதூர பயணம் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஹரித்வார் போகணும், எனக்கு வந்து ரிஷிகேஷ் போகணும், ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அடுத்த வருஷம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் ராமேஸ்வரம் போகிறது அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்ராட் போகிறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் இஸ் வெரி குட். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்னால் சொத்து சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், சான்ஸ் இருக்குங்க. சொத்து சேர்க்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதுவுமே வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் உங்களோட டைமிங் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் இஸ் லைக் குட் ஃபார் தீஸ் திங்ஸ். பர்டிகுலர்லி இந்த சொத்து சேர்க்கறது, இல்லை ஃபேமிலியில் நல்ல விஷயம் நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் இயர் இஸ் குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது, நீங்கள் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப்குள்ளே பண்ண பாருங்கள். ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. 7.5 வருஷம் ரொம்ப ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரணும் போல இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட, வெக்கேஷன் போகிறதுக்கு this time is very good, like the next few months. இந்த ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் வெக்கேஷன் போகிறதுக்கும் நல்ல பீரியட் தான். நீங்கள் அடிக்கடி வெக்கேஷன் போடலாம். இல்லை ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் நான் எடுத்துக்கலாமா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, அதாவது நான் வித்தின் த ஸ்டேட் இல்லை வித்தின் த கண்ட்ரி நான் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன்னா அதுக்குமே மே வரைக்குமே டைம் நல்லாயிருக்கு அதுக்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ராகு கேது பெயர்ச்சி எங்கே வருதுன்னா, ராகு 2ஆம் இடத்துல வராரு, கேத்து வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. இதுக்கு கரெக்டாக முன்னாடி எப்படி இருந்திருக்காருன்னா, கேத்து வந்து 9ஆம் இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அப்பாவோட உடல்நிலையில் பிரச்சனை வர்றது, இல்லை நீங்கள் அவங்க வேற வேற இடத்துல போய் பிரிஞ்சு இருக்க மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வர்றது வந்திருக்கும். அண்ட் இப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைப்பீங்க, ஏங்குவீங்க. இந்த மாதிரி நான் இவ்வளோ நாளாக நான் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தனால நிறையா பெருசாக அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலை, இப்போ வந்து நான் ஃபேமிலியோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏங்குற விஷயமா இருக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் ஒரு சில பேருக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கும். அதாவது இந்த ஊர்லேருந்து இது மாற்றுறது, இல்லை இந்த வீட்டிலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றுறது, இந்த ஜாப்லேருந்து அந்த ஜாப், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் இல்லைப்பா நான் ஒரே இடத்துல இருந்தால் போதும் அப்படின்ற உங்களுக்கு மைண்ட் செட் வரதும் இந்த வருஷம் வந்து. சரி, இப்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன், எனக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த டைமை சேல் பண்ணிட முடியும், அதாவது கிராஸ் பண்ணிட முடியும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், ஆல்ரெடி இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ, டைம் இஸ் பெட்டர், யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆனால் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். ஓகேயா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனியில் வந்து ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப முக்கியன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரே விஷயத்த பரவாயில்லைங்க, ஏற்கனவே மகர ராசிக்கு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறது பிடிக்கும், ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கேங்க, பரவாயில்லைங்க, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் என்னென்னா, இடம் மாறணுன்றது அவசியம் இல்லை, பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னா, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணுறது, அது எல்லாமே இந்த வருடம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் நல்லா வரும். ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வருடம் முக்கியமாக உங்கள் பேச்சுனால நிறைய பேரை ஹர்ட் பண்ணிடக்கூடும். ஏற்கனவே நடந்திருக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஏற்கனவே இந்த கப்புள் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. பட் வர வருடம் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் அதை போய் முடிஞ்சிடும். அதாவது கோவப்பட்டு வாயை விட்டுட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறது, இதுவுமே மகர ராசி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து மகர ராசிக்கு
இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன ரெமெடி பண்ணால் எங்களுக்கு வந்து நல்லா போகுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ரெமெடிஸ், நீங்கள் ஒரு வெக்கேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பில்கிரிமேஜ் போகிறதுக்கு, அதாவது கோயில் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல டைம். அப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊருன்னு இல்லாமல் கொஞ்சம் வேற ஊரில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரதை பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து டிஸ்டன்ட்ல இருக்க கோயில் கூட நீங்கள் வந்து, அதாவது எங்கள் ஸ்டேட்டில் இல்லைங்க, வேற ஸ்டேட்டில் இருக்கு, அங்கே போகலாமான்னா தாராளமாக அந்த மாதிரி கோயில் தான் நான் போகணும்னு சொல்கிறேன். ஸோ ட்ராவல் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான டெம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவுமே நீங்கள் அந்த மாதிரி போகும்போது அங்கே வழியில் வந்து நீங்கள் நிறைய பேர் புது மக்கள் மீட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த புது மக்கள் மீட் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை சில புரிதல் வரலாம் உங்களுக்கு. ஓ, அங்கே மேபி அங்கே யாராவது கஷ்டப்படுறத பார்த்து, ஓ இந்த மாதிரிலாம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை அங்கே உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது, பின்னாடி அவங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்றது இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வேலையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க அப்படின்றது இருக்கலாம். அங்கே வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். இல்லை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நீங்கள் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. இதுதான் மகரம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரெமெடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட 2025 பலன்கள். ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் டைம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கு அடுத்த வருஷம் யூ வில் ரீப் த பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.